ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டண்டான டிசிபி நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டை பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த டிசிபி நோட்டிஃபிகேஷனை பற்றினா சுவாரஸ்யமான தகவல் இதே வீடியோவில் இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். முதன் முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம இதே சேனலில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பி, டிஆர்பி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் வந்து குரூப் 4, குரூப் 2, குரூப் 1, அப்புறம் ஃபாரஸ்ட் கார்டர், ஃபாரஸ்ட் வாட்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பற்றின ஏகப்பட்ட சிலபஸ் மற்றும் சிம்கோ, இந்த மாதிரி எல்லா வகையான ஜாபையும் நம்ம இதே சேனலில் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் மூலிமா கொடுத்துட்ருக்குறோம். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிசிபி நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம் எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் தானே வரும் அப்படின்ட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது எலெக்ஷனுக்கு முன்னாடியே வரப்போகுது. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட இது வந்து எஸ்ஆர்பி முன்னாடி கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ வந்து நம்ம சொல்லியிருந்தோம் மார்ச் கிட்ட வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதோட நோட்டிஃபிகேஷன். ஆனால் இப்போ இந்த டிசிபி நோட்டிஃபிகேஷன் வந்து அதுக்கும் முன்னாடியே வரப்போகுது. அதாவது எஸ்ஆர்பிக்கு முன்னாடி. ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா டிசிபி நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் தான் எஸ்ஆர்பி வரப்போகுது அப்படின்றது ஒரு நியூஸ் நமக்கு வந்திருக்குது. ஏன் அப்படின்னா, நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி படிக்க போயிட்டுருக்குறாங்க. ஸோ அவங்க மூலியம் இந்த தகவல் நமக்கு கிடச்சிச்சு. அது மட்டுமே இல்லை, நமக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க மூலியமாக இந்த தகவல் வந்து நமக்கு கிடச்சிச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இதே டிசிபி நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் சில ஸ்டேட்டுக்கு ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்னென்ன ஸ்டேட் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லை, இதில் எவ்வளோ வேக்கன்சிஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் மூணாவது பார்த்திங்கன்னா, இந்த காம்படிஷன், இந்த டிசிபிக்கு காம்படிஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த எக்ஸாம் வந்து எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதாவது இப்போ தான் வந்து நம்ம டிஆர்பி எக்ஸாம் எல்லோரும் எழுதி முடிச்சிங்க. அதை கம்பேர் பண்ணுறப்ப இந்த எஸ்ஆர்பியோ டிசிபியோ எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது என்னன்றதை பார்ப்போம். ஃபைனலாக இந்த கோஆப்ரேட்டிவ், அதாவது இந்த டிசிபி டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவோட பேங்க்கோட நோட்டிஃபிகேஷன் எப்போ அப்படின்றத ஃபைனல் கொஷின்ஸாக பார்ப்போம். ஆல்ரெடி இந்த டிசிபி நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்டேட் வைஸாக ரிலீஸ் பண்ணிட்டே வந்துட்டுருக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, இந்தமாரி சில ஸ்டேட்டுக்கு ஆல்ரெடி இந்த டிசிபி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு சான்சஸ் ஹையாகவே இருக்குது. அது எப்போ வரும் அப்படின்றத நம்ம லாஸ்ட் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த எல்லா கொஷின்ஸும் கோத்ரூ பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வேக்கன்சிஸ் இந்த டிசிபிக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 2019 இந்த டிசிபிக்கோ இந்த எஸ்ஆர்பிக்கோ வேக்கன்சிஸ் கிடையவே கிடையாது. அதாவது 2019 தான் கடைசியாக லாஸ்ட்டாக ரெக்ரூட் பண்ணாங்க. அதுலேருந்து இதுவரை இன்னும் நான் ரெக்ரூட் பண்ணவே இல்லை. அதுபடி பார்த்தா நமக்கு ஏகப்பட்ட வேக்கன்சிஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஒரு ஹியூஜ் வேக்கன்சிஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா, இந்த டிசிபி இந்த டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து எவ்வளோ காம்படிஷனை க்ரியேட் பண்ணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, இந்த டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் டோட்டலாக வந்து 23 டிஸ்ட்ரிக்டில் இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் மொத்த தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்க அப்படின்னா 38. ஸோ இங்கே காம்படிஷன் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் போய் எழுதலாம். ஸோ சில காம்படிஷன் இங்கே இருக்க தான் செய்யுது. அதனால் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் படிக்க ஆரம்பிங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிக்கணும்னு கிடையாது. அது எப்போ வருன்றதை நம்ம டென்டேட்டிவாக இதே வீடியோவில் சொல்லிடுவோம். பட் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா அது உங்களுக்கு எஸ்ஆர்பிக்கும் ஹெல்ப் பண்ணலாம், இல்லை டிசிபிக்கும் ஹெல்ப் பண்ணலாம். அதனால் படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா காம்படிஷன் இங்கே இருக்குது அப்படின்றத நம்ம சொல்ல வரோம். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா, ஹவு காம்ப்ளெக்ஸ், அதாவது இந்த எஸ்ஆர்பி டிசிபி எக்ஸாம் வந்து எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, கட்டாயம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். ஏன்னா வந்து டிஆர்பியை பொறுத்தவரை நம்ம எல்லாமே தெரியும், கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கொஷின்ஸ் வந்துருச்சு. ஆனால் எஸ்ஆர்பிலோ டிசிபிலோ அப்படி இருக்க போகிறதில்ல. ஏன்னா இது வந்து இந்த ஜாபே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டேஜான ஜாபு. ஏன்னா இதுக்கு சேலரி கொஞ்சம் அதிகம்தான். அதனால தான் சொல்கிறோம், இதுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும் எக்ஸாமு. அதனால் சீக்கிரம் படிங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிக்கணும் கிடையாது, கட்டாயம் படிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு அட்வான்டேஜ். என்ன அட்வான்டேஜ், இந்த எக்ஸாமினேஷனில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஒரு பர்சன் வந்து மல்டிபிள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு, ஸோ அவர் எந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் எழுதலாம், அவர் இங்கே செலக்ட் ஆகலையா, அங்கே பாஸ் ஆகிட்டாரா, அங்கே போயிடுவார். ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரி இருக்குன்னா, ஒரு பர்சன் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் எழுத முடியும். அவர் மல்டிபிள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதனால் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் போகணும் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக டார்கெட் பண்ணி வச்சுட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுதான் இங்கே சொல்ல வருது. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஃபைனல் கொஷின்ஸ் என்ன அப்படின்னா, இது எப்போ வரும், அந்த டிசிபி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா,
இப்போ நம்ம கிடைச்ச தகவல் படி இது பிப்ரவரியில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம் கட்டாயமாக வந்து இது வந்து எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் தான் வரும் அப்படின்ட்டு. ஆனால் இது எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் வரலை. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பி நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே தான் வருது. அதனால் படிங்க. ஏன்னா இந்த டிசிபி ஜாப் வந்து கொஞ்சம் வெயிட்டேஜான ஒன்று சேலரியில். அதனால் இதுக்கு காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து டேரெக்டாக அமைய போகிறதில்ல. அதாவது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஷின்ஸ் அமையாது, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் வந்து நம்ம எல்லாருமே தெரியும், கொஷின்ஸ் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும், ஆப்ஷன்ஸ் கூட மாறாமல் அப்படியே வந்துச்சு. ஆனால் இந்த டிசிபிக்கு அப்படி வர்றதில்ல. அதனால் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிப்பேன் அப்படின்றது கிடையாது. நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோவை நீங்கள் கன்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாவது வந்து இந்த சப்ஜெக்ட் எனக்கு வேணும், இந்த சப்ஜெக்டில் இந்த டாபிக்ஸ்லாம் வேணும் அப்படி கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கமெண்ட்டில் போடுங்க. அதை நாங்கள் ஹை ப்ரையாரிட்டி எடுத்து அந்த வீடியோ நாங்கள் க்ரியேட் பண்ணி உங்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. நீங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே படிக்கலாம். இதை ஒரு நோட்டிஃபிகேஷனை கன்சிடர் பண்ணிட்டு கூட நீங்கள் படிங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு டிசிபியில் ஹெல்ப் பண்ணலைன்னா கூட, அதாவது ஏதாவது ஒரு அன்அவாய்டபிள் சுச்சுவேஷனில் இந்த நோட்டிஃபிகேஷன், அதாவது இந்த டிசிபி நோட்டிஃபிகேஷன் போஸ்ட்போன் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் கூட உங்களுக்கு எஸ்ஆர்பி இருக்குது. ஸோ அதில் அட்லீஸ்ட் நீங்கள் செலக்ட் ஆகிடலாம், அசால்ட்டாக செலக்ட் ஆகலாம். ஸோ நீங்கள் படிக்க போகிறதுன்றது உறுதி தான். அது எஸ்ஆர்பியோ டிசிபியோ எதுக்குனாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அது டிசிபிக்கு இருந்தாலும் சரி, எஸ்ஆர்பிக்கு இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோவை நீங்கள் கன்டினியூ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் ரிலேட்டடாக ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அது அப்படியே வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் மூலயமா நம்ம உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம். நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது ஒன்று தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டுமே இல்லை, உங்களுக்கு இந்த டிசிபி, சிசிபி, அப்புறம் எஸ்ஆர்பி இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாமுக்குனாலும் மெட்டீரியல்ஸ் வேணுமா, கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அதுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். தேங்க்யூ.